தூங்குபவர்களை எழுப்பி விடலாம், தூங்குபவர்களை போல நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. ஏற்கனவே இந்த கேள்விகள் பலமுறை கேட்கப்பட்டு பலமுறை இதற்கு மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் போதிய விளக்கங்களை அளித்திருக்கின்றார். நிறைவேற்றப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்த திட்டங்கள் ஒரு புறம் என்றால், அறிவிக்கப்படாத மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப இப்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த விளையாட்டரங்கம் கூட தேர்தல் அறிக்கையிலே வந்த அறிவிப்பல்ல. இதற்கு முன்னால் நீங்கள் பார்த்த ஆர்கே நகர் பேருந்து நிலையம் தேர்தல் அறிவிப்பிலே வந்த அறிவிப்பல்ல. தேர்தல் அறிவிப்பை விட கூடுதலாக தேர்தல் அறிவிப்பிலே இடம்பெறாத 50க்கும் மேற்பட்ட திட்டங்களை கொண்டு வந்து தமிழகத்தை ஒன்றியத்திலேயே முதன்மை மாநிலமாக ஆக்கி காட்டக்கூடிய வல்லமை பெற்று அதற்கு ஓயாமல் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய பணிகளுக்கு உதவியாக இருப்பதுதான் ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவருக்கு உண்டான தகுதி. இந்த தகுதியில் எதுவுமே இல்லாத அவர் கூறுகின்ற குறைகளை ஊடக நண்பர்களும் தொடர்ந்து அதையே திரும்ப திரும்ப கேட்டுக் கொண்டிருப்பது ஏற்புடையதல்ல. அவர் 13% மதிப்பெண் தான் கொடுத்திருக்கிறார். எதுக்கு? நீங்க தேர்தல் வாக்குறுதிகள் அவரு கட்சி தலைவர் கண்டதுக்கு மதிப்பெண்ணே கொடுக்க முடியாது. அவருக்கு மதிப்பெண் கொடுக்கணும் 0 தான் கொடுக்கணும். இந்த உலகத்திற்கு வருவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களையே மதிக்க தெரியாதவர்கள் மதிப்பெண்களை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை.